இருந்துச்சு. அடுத்து வந்து சிகப்பு ரோஜாக்கள். இது ஒரு சென்சேஷனலான ஆல்பம். இனி நம்ம ஆல்பத்துக்கு ஒரு வார்த்தை கண்டுபிடிக்கணும் போல, இப்படி அவரு கம்போஸ் பண்ணிருக்காரு. "நினைவோ ஒரு பறவை" அது ஆல்ரெடி என் பிளேலிஸ்ட்ல இருக்க பாட்டு. அது என்னான்னே வெறும் ஆடியோவா கேட்டு அதெல்லாம் புடிச்சிச்சு. அப்ப அந்த MP3 கேசட்லயே அது புடிச்ச பாட்டு தான். அதுக்கப்புறம் தான் எனக்கு அது படம், அது கமல் சார் நடிச்சிருக்குது அப்படிலாம் தெரிஞ்சது. இது இந்த "நினைவோ ஒரு பறவை" வந்து கமல் சார் தான் வேற பாடியிருப்பாரு. ரொம்ப நல்ல பாட்டு. இந்த பாட்டு வந்து அப்படியே சுத்தி இருக்கிறதெல்லாம் மறந்துரும். அப்படியே இந்த ஏர்ல பறக்கிற மாரி வைப் எடிட்லாம் போடுவாங்களே, கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு பாட்டு வந்து இந்த "நினைவும் ஒரு பறவை". அடுத்து வந்து இந்த மின்மினிக்குன்னு வரும். அது அழகா அப்படியே இந்த நம்ம நடக்கிற ஃப்ளோவுக்கு அந்த மெட்டு இருக்க மாரி இருக்கும். ஒரு வார்த்தை முடிஞ்சு அடுத்த வார்த்தை ஆரம்பிக்கிறது. பின்னாடி வர்ற பீட் எல்லாம் வந்து நம்ம ஒரு ஸ்டெப்பா எடுத்து வைக்கிறோம்ல. ஒரு ஜாலியா ஒரு தட்ட பேசிட்டே நடந்து போற மாரி இருக்கும். படத்துல பார்த்தா சிச்சுவேஷனுமே அந்த மாரி தான் 2 பேரும் டிராவல் பண்ணிட்டுருப்பாங்க. ஒருத்தர் அந்த ஹீரோயினுக்கு எக்ஸைட் ஆகும் ஸ்ரீதேவி மேமுக்கு சொல்லிட்டு. அந்த படம் கூட ரீசென்ட்டா போட்டிருந்தாங்க. இப்ப கூட கேடிவில. அப்பதான் எனக்கு புரிஞ்சது அந்த டைம்ல டெட்மந்தின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேஸ் இப்ப ரீசென்ட்டா Netflixல டாக்குமெண்ட்ரிலாம் இருந்துச்சு. ரெசிபீடியா கூட வீடியோல பேசியிருப்பாரு. சாரி Spotifyல பேசியிருப்பாரு. ஒரு மாரி 80ஸ்ல சைக்கோ அந்த டெட்மனின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தான். அவன் இந்த மாரி பெண்கள்லாம் இதெல்லாம் பண்ணான். ஸோ அந்த ஒரிஜினல் வந்து அப்பதான் நடந்திருக்கும். இந்த சிவப்பு ரோஜாக்கள் வந்த டைம்ல. அதுக்கு முன்னாடி. அத இன்ஸ்பயரா பண்ணி தான் மேபி அந்த படம் வந்திருக்கலாமோன்னு இப்ப எனக்கு ஃபீல் ஆகுது. தெர்ல. மேபி யாருக்காவது தெரிஞ்சா அத சொல்லுங்க. இப்ப படமும் பார்க்கும்போது அந்த மாரி தான் தோணுச்சு மறுபடியும் பார்க்கும்போது. படம் ஃபர்ஸ்ட்டு வந்துச்சா? இல்ல அந்த கேஸ் ஃபர்ஸ்ட்டு வந்துச்சான்ற டீட்டெயில்ஸ் தெர்ல. மேபி யாருனா தெரிஞ்சா சொல்லுங்க.